ஓகே, வெல்கம் டு பிரசா கம்ஃபர்ட் ஜோன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் நாலேஜ் இருக்க பர்சன்ஸை பார்ட் டைம் ஜாபாக எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாபாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நானும் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஓகே, ஒரு 75 டேஸ் தான் இருக்குது ஜனநாயகன் ரிலீஸ் ஆக. நம்ம கார்த்தி பக்கம் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கைதி 2 முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்து சைன் பண்ணியிருக்காரு, தெலுங்கு ரோலில், தெலுங்கு ஃபிலிம் தான். ஸோ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிரஞ்சீவி கூட வந்து கொலாப் பண்ணி நடிக்கிற மாதிரி இருக்குது. சிரஞ்சீவியோட 158th மூவி அது. ஸோ இது வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. பாபி கோலின்றவர் தான் இதை வந்து டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ படம் வந்து ரிலீஸ் டேட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் இல்லாத அடுத்த வருஷம் 2027 பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எப்படியும் வந்து கைதி 2 ஷூட்டிங் முடிகிறதுக்குள்ளேயே வந்து, அதாவது ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து இதை முடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். எப்படியும் நெக்ஸ்ட்டு இயர் சம்மருக்குள்ளே இந்த ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்கன்னா கூட அதுக்கு மேலே ப்ரோஸ் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த மூவி வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ பார்க்கலாம். கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு கதையை வந்து ரஜினிக்கு சொல்லியிருந்தார். அவர் வந்து பண்ணலாம் அப்படின்னதுக்கப்புறமா விஜய் சேதுபதி வச்சு பண்ணுறேன்னாரு. இப்போ வந்து சிறுத்தை சிவாவும் வந்து ஒரு கதை வந்து சொல்லியிருக்க மாதிரி இருக்குது. நம்ம விஜய் சேதுபதி கிட்ட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கூடிய சீக்கிரத்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஓகே, ஜனநாயகன் படமும் இப்போ வந்து ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பராசக்தி படமும் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ கருப்பு படத்துலேருந்து மட்டும் ஒரு கிளிம்ஸ் மாதிரி விடலான்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. ஃபுட்டேஜ் எடுக்கிறதே வந்து பெண்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆர்யாவை எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் எக்ஸ்ன்னு ஒரு படம் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சார்பட்டா 2 படம், இந்த படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ பாரஞ்சித் வந்து வெட்டுவாம் படம் வந்து நடிச்சிட்ருக்காரு, அதாவது டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறமா சார்பட்டா 2 வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நம்ம ஆர்யாவும் வந்து சொல்லியிருக்காரு ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில். ஸோ பாரஞ்சித் சார் கூட வந்து சேர்ந்து 2 படம் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு படம் வந்து சார்பட்டா 2 அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஞ்சித் சார் டைரக்ட் பண்ற படம் வேட்டுவோம், அந்த படத்துக்கு அதுக்கான சார்பட்டா 2 அது இப்ப அது நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா நடக்கும் அப்படினாங்க. இடையில வேட்டும் போயிட்டு இருக்கு. ஓகே, சோ எப்படி சார் போயிட்டு இருக்கு ஷூட்டிங்? ஷூட்டிங் நல்லா போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் இட்ஸ் டன். முடிச்ச உடனே சார்பட்டா 2 விஷால் இப்போ நடித்து வெளியாக படம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரியான். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேன் மாதிரியான ஒரு சீன் இருக்கும் இதில். அந்த ஸ்கிரிப்ட் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட பாடல் வந்து வெளியாகிருக்கு இந்த படத்துலேருந்து, பார்த்தீங்களான்னு சொல்லுங்கள். இப்போ ஜெயிலரோட ஷூட்டிங் வந்து எப்படி போயிட்டுருக்குன்னா, கோவா வந்து போயிட்டுருக்கு. இப்போது கோவாவில் வந்து கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஷூட்டிங் வந்து நிறையா சீக்வன்சஸ் எல்லாம் இருக்குது எடுக்கணும். இப்போ ஜெயிலர் 2 ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம நெல்சன் வந்து யார் கூட இணையிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராம் சரண் கூட வந்து நடிக்கிறாரு. ஸோ ராம் சரணை வச்சு ஒரு படம் வந்து பண்ணுறாரு. ஸோ இதை வந்து மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனிருத் தான். இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை, பட் ஆனால் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜெயிலர் 2க்கு அப்புறம் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஓகே, சூர்யாவை எடுத்துக்கிட்டோம்னா அடுத்து 3 படம் லைனப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கருப்பில் வந்து என்ன கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயனாராக வராரு. அப்புறமா சூர்யா 46ல் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் ராமசாமி கேரக்டர், அந்த மாதிரியான ஒரு டீசெண்டான ஒரு கேரக்டராக இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து சூர்யா 47 அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு போலீஸ் காப்பாக வராரு. ஸோ இந்த 3மே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர் வந்து இருக்குது. ஸோ இந்த மூவிஸ் எல்லாமே வந்து சூர்யாவுக்கு வந்து ஒரு இதுவாக தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இதெல்லாம் தான் இன்றைக்கான வீடியோ.